அல்ஹம்துலில்லா இன்னைக்கு மஹரிப் தொழுதுட்டு எல்லாரும் பிறை தெரியுதான்னு பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பிறை தெரிஞ்சதுனால நாளைக்கு தான் முதல் நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கவர்மெண்ட் சார்பாகவே அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. பிறை பார்த்தா அன்றைக்கி நைட்லேருந்தே தராவி தொழுகை ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எல்லோரும் கிளம்பி பள்ளியாசல் தொழுகிறதுக்கு போயிட்டோம். பள்ளியாசலில் போனோன்னு தான் பார்த்தேன், நம்ம மொஹல்லாவில் இருக்க சின்ன பசங்க தொழுகைக்கு முன்னாடியே வந்து நோன்பாளிங்களுக்கு நோன்பு துறக்க தேவையான எல்லா பாத்திரங்களையும் அழகாக கழுவி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க தான் எங்கள் பள்ளிவாசலில் தராவி தொழு வைக்கிற ஹாஃப்ஸா. இவங்கள பின்பற்றி தான் இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் தராவி தொழுவோம். இவங்க முழு குரானையும் மனப்பாடம் செஞ்சவங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நோன்பு முடியறதுக்குள்ளே இவங்க முழு குரானையும் தொழுகையிலேயே ஓதி முடிச்சிருவாங்க. இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனும் இருக்கலாம், சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் பள்ளிவாசல் உள்ள வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளோட தோள் ஒட்டி நின்று ஒன்றா தான் தொழுதாகணும். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் நான் பெரியவன் நீ பெரியவன்ற பாகுபாடே கிடையாது. இங்கே இறைவன் மட்டும்தான் மிக பெரியவன். நாங்கள் எல்லாருமே அவனுடைய அடிமைங்க தான். நான் முன்னாடி வீடியோவில் சொன்னது போல் இந்த 30 நாளும் ஒவ்வொரு பள்ளியாசில் நோன்பு திறக்கிறத வீடியோவாக எடுத்து போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கமர் பாய் விலாக்ஸ் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ்.